சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். வல்லவன் வகுத்துதடா பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும், கெட்டது செஞ்சால் வாழ்க்கையில் கெட்டது தான் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை சுற்றி 6 கதாபாத்திரங்களுக்கு நடுவில் நடக்கிற கதை தான் படத்தோட மையக்கரு. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, பணம்தான் முக்கியம்னு 5 பேர் நினச்சி வாழறாங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்லாவும் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லாமல் நேர்மையாக வாழணும்னு நினச்சி வாழறவர் பொருளாதார ரீதியாக மற்றவங்களுக்கு உதவி செய்ய போக ரொம்ப கஷ்டத்தில் தள்ளப்படுறார். இந்த 6 பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னாலும் இவங்க 6 பேரையும் ஒன்றா சேர்க்கறது பணம்தான். இதெல்லாம் எப்படி சேர்க்குறாங்க, என்னென்ன மாறுதல்கள் வருது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நடிகர்கள் தேஜ் சரண்ராஜ், ராஜேஷ் பாலச்சந்திரன், அனன்யாமணி, சுவாதி மீனாட்சி, ரெஜின் ரோஸ் எல்லாரும் சில படங்களில் சின்ன ரோல்களில் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் தான் முதல் முறையாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க சிறப்பாக நடித்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அதிலும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்த ராஜேஷ் பாலச்சந்திரன் டைலாக் பேசும்போதே தலைமுடியை தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே பேசுகிறது தனி ஸ்டைலு ரொம்ப அபாரமாக இருக்குது, குறிப்பிடத்தக்க வகையிலையும் இருக்குது. ஒளிப்பதிவு செஞ்ச கார்த்திக் நல்லமுத்து தயாரிப்பாளரின் நிலையை அறிஞ்சு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே படமாக்குனாலும் கதைக்கு ஏற்ப பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார். இசையமைச்ச சுஜிக்ஷா சேபியாவுக்கு படத்தில் பாடல்களுக்கு சரியான சந்தர்ப்பம் இல்லைன்னாலும் உயிரோட்டம் அளிக்கும் வகையில் பின்னணி இசையை அமைச்சு படத்துக்கு கை கொடுத்துருக்கார். நேர்த்தியாக எடிட் செஞ்ச அஜயன் பணி படத்தில் நேர்த்தியாகவே இருக்குது. எழுதி இயக்கியதோட படத்தை தயாரிக்கவும் செஞ்ச விநாயக் துரை நல்ல திரைக்கதை அமைச்சு சின்ன பட்ஜெட்டில் பெரிய படமாக எடுத்தது இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கிறார். நல்ல கருத்துள்ள கதையை சொல்லும் இப்படத்தை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். படத்தை இயக்கிய விநாயக் துரைக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.